வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சனைகளில் தேவையற்ற பதற்றமும் அச்சமும் இன்றி கனடாவால் ஒரு வின் அதாவது இருதரப்புக்கும் சாதகமான முடிவை எட்ட முடியும் என்று அல்பர்டா மாகாண பிரீமியர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். CGSMA ஒப்பந்தம் மற்றும் வரிகள் விதிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக பேசிய ஸ்மித் மூலோபாய ரீதியிலான பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். மேலும் அல்பர்டாவின் வலுவான பொருளாதார நிலை மற்றும் அதன் இயற்கை வளங்கள் இருதரப்பு உறவுகள் காரணமாக மாகாணம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லை கடந்த உறவுகளை நிர்வகிக்கவும் கனேடிய தொழில்துறைகளில் வரிகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கவும் கூட்டாட்சி அரசு முயற்சித்து வரும் நிலையில் பிரீமியரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. மான்ட்ரியல் நார்த் பகுதியில் 16 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நிலுவையில் உள்ள விசாரணைகளுக்கு மத்தியிலும் கியூபெக் மாகாணத்தில் கட்டமைப்பு ரீதியிலான இனவரி நிலவுவதை மாகாண பிரீமியர் ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். கருப்பர்கள் மற்றும் அரபு வம்சாவளி குடிமக்களை இலக்கு வைத்து இனவரி கருத்துக்களை பேசியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுதந்திரமான விசாரணை தேவை என்று எதிர்க்கட்சிகளும் மான்ட்ரியல் மேயரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் பிரீமியர் இந்த நிலைப்பாடு காவல்துறையில் உள்ள கட்டமைப்பு பிரச்சனைகளை அங்கீகரிக்க கோரும் கோரிக்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதுடன் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் எதிர்ப்பாளர்களின் கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகியுள்ளது. பிரீமியரின் இந்த நிலைப்பாடு காவல்துறையில் உள்ள கட்டமைப்பு பிரச்சனைகளை அங்கீகரிக்க கோரும் கோரிக்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதுடன் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் எதிர்ப்பாளர்களின் கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகியுள்ளது. 2026 ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்து தொடர் கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் கூட்டு முயற்சியாக தொடங்கியுள்ளது. ஜூன் 12 அன்று கனடாவின் டொரண்டோ நகரில் கனடா அணி தனது முதல் வரலாற்று தொடக்க ஆட்டத்தில் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவுடன் மோதியுள்ளது. கனடா வரலாற்றிலேயே முதன்முறையாக அதன் சொந்த மண்ணில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இரவில் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடா போட்டியை புறக்கணித்துள்ளார். மாறாக அவர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த தொடக்க விழாவில் பாடிய தனது காதலியை ஆதரிக்க அவர் அமெரிக்கா சென்றுள்ளார். தனது காதலியின் இந்த முக்கியமான தருணத்தில் அவருடன் இருப்பதற்காகவே ட்ரூடோ கனடா போட்டியை தவிர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபரம் இணையத்தில் பரவியதும் கனேடிய கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் கடும் கோபம் உள்ளது. விமர்சனங்கள் எல்லை மீறியதை தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ தனது ட்விட்டர் தளத்தில் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். சில நேரங்களில் ஒரு ஆதரவான காதலின் கடமைகள் நம்மை அழைத்து விடுகின்றன. ஆனால் நான் யாருடைய வெற்றியை நேசிக்கின்றேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று கனடா நாட்டு கொடியின் சின்னத்துடன் அவர் பதிவிட்டிருந்தார். அதே மடியில் ட்ரூடோவின் காதலி கனடா மற்றும் அமெரிக்க கொடிகளின் பின்களை அணிந்து இரு நாடுகளுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு காதலனாக தனது காதலியின் வாழ்வின் முக்கிய தருணத்தில் அவரோடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்று சிலர் வாதிடுகின்றனர். எனினும் நாட்டின் தலைவராக இருந்த ஒருவர் கனடா மண்ணில் கால்பந்து வரலாறு எழுதப்பட்டு அந்த துல்லியமான தருணத்தில் மைதானத்தில் இருந்து வீரர்களை ஊக்குவித்திருக்க வேண்டும் என்று மற்றொரு தரப்பினர் ஆதரிக்கப்படுகின்றனர். கனேடிய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பானது அதாவது IRCC விரிவுபடுத்தப்பட்ட தொலைந்த கனேடியர்கள் அதாவது லாஸ்ட் கனேடியன் சட்டத்தின் கீழ் குடியுரிமை சான்றிதழை பெற்ற சில நபர்களை அவற்றை திரும்ப ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மை குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் அசல் புள்ளி விவர பதிவுகளில் இருந்து முறையான கனேடிய குடும்ப உறவுகளுக்கான ஆதாரங்களை வழங்க தவறியது அல்லது விடுபட்ட ஆவணங்களுக்கான போதிய விளக்கங்களை அளிக்காதது இந்த விசாரணைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. குடிவரவு வழக்கறிஞர் அமன்தீப் ஹயர் இது பற்றி கூறுகையில், கடந்த சனிக்கிழமை தனது கிளையண்ட் ஒருவருக்கு இது போன்ற அறிவிப்பு வந்ததாகவும் இணைய விவாதங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது குறைந்தது சில 100 பேருக்கு இந்த அறிவிப்புகள் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் கணித்துள்ளார். வம்சாவளி மூலமாக குடியுரிமை பெறுவதற்கான முந்தைய வரம்புகளை நீக்கி தகுதியை விரிவுபடுத்திய 2025 ஆண்டு சட்ட திருத்தங்களின் பின்னணியிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வின் முழுமையான நோக்கம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து IRCC இதுவரை அதிகாரப்பூர்வ விவரங்களை வெளியிடவில்லை. மேலும் குடிவரவுத்துறை அமைச்சர் லியான் டயாப் அலுவலகமும் IRCC அமைப்பும் இது குறித்த கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. நல்ல எண்ண அடிப்படையில் சான்றிதழ்களை பெற்றவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்தை இந்த விவகாரம் பாதிக்கலாம் என்பதால் இது ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது.
கனேடியர்களின் தனிப்பட்ட தரவுகளுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் கூட்டாட்சி அரசாங்கம் ஒரு புதிய தனியுரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிறுவர்களின் விவரங்களை பாதுகாப்பதற்கும் AI மூலம் உருவாக்கப்படும் டிஃபெக்ட்ஸ் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை முற்றிலுமாக நீக்க கோரும் உரிமைகளுக்கும் இந்த மசோதாவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நுகர்வோரின் கோரிக்கைக்கு இணங்க நிறுவனங்கள் அவர்களின் தனிப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்றும் கண்காணிப்பு விலை நிர்ணயம் மற்றும் தரவு சேகரிப்பு நடைமுறைகளை முறைப்படுத்தவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. வளர்ந்து வரும் AI தொழில்நுட்பங்கள் மற்றும் மைனர்களின் தரவு தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் தனிநபர்களுக்கு தங்களின் டிஜிட்டல் தடயங்கள் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்கும் அதே வேளையில் தரவுகளை கையாளும் நிறுவனங்களுக்கும் கடுமையான கடமைகளை விதிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் வாரங்களில் தூய்மையான குடிநீர் தொடர்பான பிற முன்மொழியப்பட்ட சட்டங்களுடன் சேர்த்து இந்த மசோதாவும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தனியுரிமை ஆர்வலர்கள் இந்த முயற்சியை வரவேற்றுள்ள போதிலும் இதன் அமலாக்க வழிமுறைகள் மற்றும் விதிவிலக்குகள் குறித்த முழுமையான விவரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். டொரண்டோவின் ஈஸ்ட் யோர்க் பகுதியில் திருடப்பட்ட வாகனத்தை கொண்டு போலீஸ் அதிகாரி ஒருவரை மோதிய குற்றத்துக்காக 12 வயது சிறுவன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டான்ஃபோர்த் அவென்யூவில் உள்ள சுரங்கப்பாதை நிலையத்துக்கு அருகில் இந்த வாகனம் திருடப்பட்டதாக தெரிகிறது. லீசெட் பாலத்தில் அதிகாலை 1:30 மணியளவில் 2 போலீஸ் வாகனங்கள் அந்த காரை வளைக்க முயன்ற போது காரை ஓட்டிய சிறுவன் தப்பியோட முயன்றுள்ளார். வெளியே நின்று கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியையும் மோதியுள்ளார். இதனால் அந்த அதிகாரி காரை நோக்கி பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். அந்த காரில் ஓட்டுநருடன் மற்றொரு 12 வயது சிறுவனும் 13 வயது சிறுவனும் இருந்துள்ளனர். பின்னர் காரானது டான்லாண்ட்ஸ் மற்றும் பியோலட் அவென்யூக்களில் கைவிடப்பட்டது. காரை ஓட்டிய சிறுவன் பிடிக்கப்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி படுகாயமடைந்த போதிலும் பின்னர் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். காரில் இருந்த ஒரு பயணி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 13 வயது சிறுவன் தப்பியோடி தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த சம்பவத்தை SIU 5 புலனாய்வுகளை கொண்டு தீவிரமாக விசாரித்து வருகிறது. டொரண்டோ போலீஸ் அதிகாரியும் தற்காப்புக்காகவே அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். லண்டன் ஒன்டாரியோவில் உள்ள சார்வர்ட் ஃபாரஸ்ட் மாலில் வாகனம் மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலை 7:40 மணிக்கு 1225 ஒண்டர்லேண்ட் ரோட்டில் அமைந்துள்ள குட் லைஃப் ஃபிட்னஸ் ஜிம் வெளிப்புற சுவரில் இந்த வாகனம் மோதியது. லண்டன் காவல், தீயணைப்பு மற்றும் மருத்துவ படையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக லண்டனை சேர்ந்த 59 வயதான ஜெனிஃபர் லின் ஹோவர் மீது உடல் ரீதியான தீங்கு விளைவித்த குற்றவியல் அலட்சியம் குறித்து 6 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த 7 பேரில் ஒருவர் கவலைக்கிடமாகவும் ஒருவர் நலமாகவும் ஒருவரின் நிலை சுமாராகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பேர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளனர். ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலை 7:20 முதல் 7:50 வரை விபத்து நடந்த பகுதியில் இருந்தவர்கள் தங்களிடமுள்ள செல்போன், டேஷ்கேம் அல்லது CCTV வீடியோ ஆதாரங்களை வழங்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். டொரண்டோவின் நோர்த்யோக் பகுதியில் நிகழ்ந்த ஒரு பெரிய குழு மோதலை தொடர்ந்து கார் மோதி தப்பியோடிய சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் அடையாளத்தை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மோதலின் போதோ அல்லது அதன் உடனடியோ அந்த நபர் வாகனம் மோதி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய போலீசார் விசாரித்து வருகின்றனர். சந்தேகத்துக்குரிய வாகனம் அல்லது குற்றவாளிகள் குறித்து இதுவரை எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது குறித்து விவரங்கள் தெரிந்த பொதுமக்கள் போலீசாருக்கு உதவுமாறு கோரப்பட்டுள்ளனர். ஒன்டாரியோவின் எல்மரா அருகே உள்ள மேப்டன் நகரியகத்தில் பயணிகள் வேன் ஒன்றும் SUV ரக காரும் மோதிக்கொண்டதில் 4, 6, 8, 10 மற்றும் 12 வயதுடைய 5 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விபத்துக்குள்ளான வேனில் எல்மராவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர், அதாவது 2 பெரியவர்கள், 2 முதியவர்கள், 5 குழந்தைகள் மற்றும் ஒரு குழந்தை பயணித்துள்ளனர். இதில் SUV காரை ஓட்டி வந்த நபர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் 2வது மகள் ஆன்லைன் மூலம் நிதியுதவி பக்கத்தை தொடங்கி தங்களில் ஈடு செய்ய முடியாத இழப்பை பகிர்ந்துள்ளனர். திங்கட்கிழமைக்குள் இந்த நிதியுதவி $1,50,000 தாண்டியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தைகளின் தாய் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இடுப்பெலும்பு முறிவுகளுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார். ஒன்டாரியோ மாகாண காவல்துறை இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில்லிவாக் பகுதியில் உள்ள
பல்சஸ் லேக் வாட்டர் பார்க்கில் ஏற்பட்ட மின்சார விபத்தில் 12 சிறுவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 0-60 ரேஸ்வே என்ற விளையாட்டு பகுதிக்கு வரிசையில் நின்றிருந்த போது அங்குள்ள கைப்பிடி இரும்பு கம்பியை தொட்டதால் இந்த மின்சார விபத்து நேரிட்டுள்ளது. இவர்கள் கோக்வில்லம் பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த மின்னகட மிடில் ஸ்கூல் மாணவர்கள் என்பதும் அவர்கள் பள்ளி சுற்றுலா வந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. 2 மாணவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் மற்றவர்கள் தரைவழி ஆம்புலன்ஸ் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட்டனர். பூங்காவின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்ட்ரியோ இது ஒரு தீவிரமான மின்சார விபத்து என்றும் பூங்காவின் வரலாற்றில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில் என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து காரணமாக பூங்கா 48 மணி நேரத்துக்கு மூடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவின் பிக்கரிங் பகுதியில் நிகழ்ந்த ஒரு பயங்கரமான பல வாகன மோதல் விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டர்கம் பிராந்திய அவசர கால பிரிவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் சமீப காலமாக சாலை பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்த் டம்ப்ரைட்ஸ் கிளைட் ரோட் மற்றும் கிளைட் பேங்க் டிரைவ் பகுதியில் திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கார் மோதியதில் புல்வெட்டும் இயந்திரத்தை இயக்கிய 51 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காரை ஓட்டி வந்த கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஓட்டலு பிராந்திய காவல்துறை விசாரணையை மேற்கொண்டதால் கிளைட் ரோட் நாள் முழுவதும் மூடப்பட்டது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி இதே இடத்தில் 15 வயது சிறுமி ஓட்டிய கார் மின்கம்பத்தில் மோதியதில் காரில் இருந்த 4 பதின்ம வயதினர் பலத்த காயமடைந்தனர். இது அங்கு நடக்கும் 2வது பெரிய விபத்து என்று தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் காஸ்கோ வணிக வளாகங்களில் விற்பனை செய்யப்பட்ட லக்டான்சா பால் தயாரிப்புகளில் அதிகப்படியான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி அளவுகள் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து லாக்டாலிஸ் கனடா நிறுவனம் குறிப்பிட்ட தொகுப்பு பாலை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. வைட்டமின்கள் அதிகப்படியான நுகர்வு ஆரோக்கியத்துக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் வாங்கியவர்கள் இதனை உட்கொள்ளாமல் திருப்பி அளித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கனேடிய உணவு ஆய்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. ஒன்டாரியோவின் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் மாகாண மருத்துவமனைகளில் நிலவி வரும் கடுமையான இட நெருக்கடி மற்றும் படுக்கை தட்டுப்பாடுகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் நோயாளிகளின் தொடர் வருகை காரணமாக மருத்துவ பணியாளர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த சூழலை சரி செய்ய கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் முறையான கொள்கை மாற்றங்கள் தேவை என்று மருத்துவர்கள் மாகாண அரசை வலியுறுத்தியுள்ளனர். FIFA உலகக்கோப்பை போட்டிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக டொரண்டோ மற்றும் வான்கூவர் நகரங்களின் வான்வெளிகளில் குறைந்த உயரத்தில் பறக்க விமானங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகக்கோப்பை நிகழ்விடங்களுக்கு அருகே விதிகளை மீறி பறக்கவிட்ட 6 அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்களை டொரண்டோ போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விளையாட்டு வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.